வணக்க மக்களை இன்னைக்கு டமுக்கிட்ட பாருன்னா பொழக்க போறாங்க அப்படிங்கிறது மட்டும் புரிஞ்சிருச்சு. சோ வழக்கம் போலதான் என்ன நடந்துச்சுனே தெரியாம வாயை கொடுத்து மாட்டிக்கொண்டாரு டமுக்கிட்ட பாருன்னு அப்படிங்கிற உண்மை. சோ இன்னைக்கான 3வது ப்ரோமோ ரிலீஸ் ஆயிருக்கு. சோ இந்த ப்ரோமோல என்ன நடந்துச்சு எதுக்கான டீடைலா சொல்றேன். அதுக்கு முன்னாடி சேனலை புதுசா பாக்காதீங்க, மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த வீடியோக்கு லைக் கொடுத்தீங்க அப்படின்னா எனக்கு ஒரு பெரிய மோட்டிவேட்டா இருக்கும். சோ மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. இன்னைக்கான 3வது ப்ரோமோ முதல்ல மஞ்சரி காலையில இன்ஜினை ஸ்டார்ட் பண்ணி விட்டதா அது முத்து வரைக்கும் வந்து முடிஞ்சிட்டு அந்த பக்கம் ஒரு பக்கம் பாத்ரூம்ல அடிச்சு நிக்கிறாங்க, இந்த பக்கம் முத்து ஒரு பக்கம் அடிச்சு நிக்கிறாங்க முத்து ஆறணும். சோ என்ன நடந்துச்சு அப்படின்னா காலையில மஞ்சரி ஸ்டார்ட் பண்ண அந்த பிரெட் பிரச்சனை அந்த பஞ்சாயத்துல இருந்து அப்படியே தொடர்ந்து வந்து அந்த பஞ்சாயத்தை வந்து பஞ்சாயத்து மேடைக்கு கொண்டு வந்தாங்க. கேப்டன் பஞ்சாயத்தார் கேப்டன் முன்னிலையில அந்த பஞ்சாயத்து வரும்போது நம்ம அருண் பிரசாத் என்ன பண்றாப்ல, இந்த முத்துக்குமார் வந்து பாத்தீங்கன்னா மஞ்சரிக்கு சப்போர்ட் பண்ணி தான் போய் கேட்டாப்ல. பட் அவர் மேல தப்பு இருக்கு அப்படின்னு தெரிஞ்சோடனே முத்துக்குமார் தான் அக்செப்ட் பண்ணிட்டா இவள் ஓகே நான் ஒத்துக்கிறேன், இனிமே நாங்க வந்து இதை வந்து பண்ணல, இது மாதிரி பண்ணாம நாங்க பார்த்து பண்ணல அப்படிங்கிற மாதிரி அக்செப்ட் பண்ணிக்கிட்டாப்ல. முத்துக்குமார் அக்செப்ட் பண்ணிக்கிட்டாப்ல அவங்க சைடு உள்ள கஷ்டத்தை சொன்னோன்னே. சோ அந்த இஷ்யூ முடிஞ்சு அதுக்கப்புறம் முத்துக்குமார் வாயை திறக்கவே இல்லை. பட் ஆனா அருண் பிரசாத் மஞ்சரி ஒரு விஷயத்த பேசிட்டு இருக்கும்போது, அதாவது ஒளிச்சு வச்சு சாப்பிடுறீங்கன்ற அந்த விஷயத்த பேசிட்டு இருக்க சொல்ல தேவையில்லாம நம்ம பையன் என்ன பண்ணிட்டாப்ல முத்துக்குமரன் அவங்க அப்படிதான் ட்விஸ்ட் பண்ணி பேசுறாங்க. அதே மாதிரி முத்துக்குமரனும் ட்விஸ்ட் பண்ணி பேசுறாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்த வந்து வார்த்தை விடுறாங்க. சோ எதுக்காக என்ன வந்து ட்விஸ்ட் பண்ணி சொல்றீங்க அப்படின்னு சொல்லி கேட்க போகும்போது இந்த ஒரு கன்வர்சேஷன் ஸ்டார்ட் ஆகுது. அதுல அருண் பிரசாத்தோட பாயிண்ட் என்னவா இருக்குன்னா, நேத்து டாஸ்க வச்சு பேசுறாரு சரிங்களா. நேத்து டாஸ்க்ல ரயானை பிடிச்சிருந்தப்ப மஞ்சரி வந்து உள்ள போறதுக்கு முன்னாடியே விட்டுட்டேன்னு சொல்றாரு இவர் முத்து. ஆனா உண்மை என்னன்னா ரயான் வந்து மஞ்சரி உள்ள போறதுக்கு அப்புறம் தான் ரயானை விட்டாரு முத்து அப்படின்னு சொல்றாங்க. பட் நடந்தது என்னன்னா மஞ்சரி வெளில நிக்கும் போதே தான் உள்ள விட்டாப்ல. சோ என்ன நடந்துச்சுன்னு தெரியாம நிறைய விஷயங்களை போட்டு குழப்பிக்கிட்டு அருண் பிரசாத் வந்து எல்லாரும் சப்போர்ட் பண்றாங்க நமக்கு அப்படின்னு சொல்லி சேர்த்து வச்சு கோத்து விட்டுறான்னு சொல்லி ட்ரை பண்ணிருக்காப்ல. பட் தெரியாதனமா முத்து கொஞ்சம் தெளிவா உட்காந்து வாட்டர் குடிச்சிக்கிட்டே லெஃப்ட் ஹேண்ட்ல ஹேண்டில் பண்ற மாதிரி பண்றாரு. அந்த இடத்துல முத்துக்குமரன் இவர் என்ன சொல்றாரு, வெறும் பேச்சு திறமையை மட்டும் வச்சு ஜெயிச்சிடலாமா அப்படின்னு வந்து அருண் பிரசாத் சொல்றாரு, ஜெயிக்க முடியாது அப்படின்னு சொல்றாரு. சோ அதே மாதிரிதான் முத்துக்குமரன் அதுக்கு அகைன்ஸ்டா என்ன பண்றாப்ல அப்படின்னா, அப்புறம் போன சீசன்லாம் அப்படிதான் ஜெயிச்சாங்களா அப்படிங்கிற மாதிரி பேச்சு திறமை இல்லாம வச்சு ஜெயிக்கிற மாதிரி, அதாவது அர்ச்சனாவை இழுத்து ஒம்பளுத்த மாதிரி வந்து பேசியிருக்காப்ல. சோ அதுக்கப்புறம் அருண் பிரசாத் வந்து பிளா 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 அப்படின்னு வந்து போயிட்டு இருக்காரு சரிங்களா. இதுல முத்துக்குமரனை வந்து பேசாம இருந்தவரை தேவையில்லாம போய் இழுத்து விட்டது அருண் பிரசாத் தான். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அருண் பிரசாத் வாயை கொடுத்து மாட்டிக்கிட்டு என்ன பண்றது தெரியாம முத்துக்குமரன் வந்து போன சீசன்ல உள்ள அர்ச்சனாவை இழுத்து ட்ரிகர் பண்ணி விடுறாரு அருண் பிரசாத்தை. சோ இதுல என்ன பொறுத்தளவுக்கு தேவையில்லாத கண்டென்ட் பேசின அருண் பிரசாத் மேலதான் தப்பு இருக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இது வந்து அந்த எல்லாரும் சேர்ந்து பேசுறாங்க இல்லையா, அந்த கன்வர்சேஷன்ல மண்டக்குள்ள அதுவே ஓடி இருக்கு அப்படிங்கிறதா உண்மை சரியா. சோ இதுதான் அந்த ப்ரோமோல நடந்த விஷயம். இதை பத்தி உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படின்னு மறக்காம கமெண்ட்ல போட்டுவிடுவேன். நெக்ஸ்ட் வீடியோ மீட் பண்றேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.